ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வாட்ச் 4 தான். ஏன் இந்த வாட்ச் 4 வீடியோவை இன்றைக்கி போடுறேன்னா, பிக் பில்லியன் டேஸ்லையும் அமேசான் கிரேட் இந்தியன் சேல்ஸ்லையும் இந்த வாட்ச் வந்து நிறைய விற்றுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது இல்லாமல் ஏகப்பட்ட பஞ்சாயத்துலேயும் இந்த வாட்ச் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த வாட்ச் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட கொலீக் வாட்ச் 4 LT யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த வாட்ச் எப்படி இருக்குது, இதை பார்த்தினா டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ் பரிதாபங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பில் குவாலிட்டி. ஸோ பில்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து லான்ச் ஆனது 32,000 லான்ச் ஆச்சு. ஸோ அதில் பில் குவாலிட்டியில் குறலாம் எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. பில் குவாலிட்டி ரொம்ப வந்து ஸ்டெடியான ஒரு பில் குவாலிட்டி தான். டிஸ்பிளேயில் ஸ்க்ராட்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து லாங் டேர்மில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைஜன்லேருந்து ஒரு கேஸும் ஒரு ஸ்க்ரீன் கார்டும் வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாங் டேர்மில் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் யூஸ் பண்ணலாம், பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நான் வந்து இது ஆக்சுவலி இது என்னோடய 4வது வாட்ச் 4ல். இதுக்கு முன்னாடி நான் அந்த வாட்சுக்கு இதெல்லாம் போடல. அதனால் இந்த வாட்சை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இதோட டிஸ்பிளே வந்து நல்ல பில் குவாலிட்டின்றதுனால வந்து ஸ்க்ராச்சஸில் எதுவும் ஆகலை. அதே மாதிரி ரைட் சைடில் 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடில் சென்சார் இருக்கும். ஆஸ் யூஷுவல் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் தான். இதில் வந்து வாட்ச் 4 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். இது பில் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் போகிற டிஸ்பிளே. அதனால் வந்து உங்களுக்கு குறலாம் ஒன்றும் இருக்க போதில்லை. நீங்கள் சன்லைட்லேயே டேரெக்டாக 1 மணி 2 மணிக்கு நீங்கள் பார்த்தா கூட டிஸ்பிளே நல்லா பளிச்சுன்னு தான் தெரியும். எனக்கு வந்து எந்த குறையும் தெரியல. இந்த வாட்சை நீங்கள் ஃபிட்னஸ்க்கு யூஸ் பண்ணலாமான்ற ஒரு கேள்வி இருக்கும். வாட்ச் வந்து இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி ஸ்போர்ட் வாட்ச்சு, இன்னொன்று இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச்சு, இன்னொரு வாட்ச் இருக்கும். அந்த 1000 ரூபாயிலேருந்து 2000 3000 இருக்கும், வித்தவுட் ஜிபிஎஸ் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியல. அது ஒரு கேட்டகரியில் வச்சுப்போம். இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஆப்பிளுக்கு இணையான வாட்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு சில விதத்தில் இதை சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி ஸ்மார்ட் வாட்சில் வந்து கலக்கிறது சாம்சங் மட்டும்தான். இவனுக்கு காம்படிஷனே கிடையாது. ஓப்போ கொடுத்தாங்க. ஓப்போ ஒரு காலத்தில் லான்ச் ஆச்சு, அதோட முடிஞ்சிச்சிட்டாங்க. இப்போ கூகுள் பிக்சல் வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதோட ப்ரைஸ் அரௌண்ட் 40,000 விற்கிது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் 7,200 கிடைக்குது. ஸோ கம்பேர் வித் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது 2 ஜென்ரேஷன் பழைய வாட்ச் தான். ஆனாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. நம்ம வாட்ச் எதுக்கு வாங்குவோம்? அதிக வச்சுக்கும் அல்டிமேட்டாக வந்து ஒன்று ஃபிட்னஸ் ட்ராக்கருக்காக வாங்குவோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி வந்து டைம் பார்க்குறதுக்கு ப்ளஸ் வந்து இதில் இருக்க ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குவோம். ஸோ இந்த 2 கேட்டகரி தான் எனக்கு தெரிஞ்சு. 3வது லுக்குக்காக வாங்குறவங்க இருப்பாங்க. ஸோ லுக்குக்காக வாங்குறவங்களுக்கும் இது செட் ஆகும். ஏன்னா ரவுண்ட் டயல், இது ஒரு 1.29 inches தான். இது 1.29 inches சின்னதாக தெரிஞ்சாலும் இந்த மாதிரி கவர் போட்டிங்கன்னா அதுவே பெருசாக தான் தெரியும். அதனால் வந்து தாராளமாக இந்த எல்லா கேட்டகரிக்கும் நீங்கள் என்ன கேட்டகரியில் வச்சாலும் இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு செட் ஆகும், ஃபிட் ஆகும். அதே மாதிரி இந்த வாட்சில் வந்து நான் சொன்ன மாதிரி இது ஃபிட்னஸ்க்காக யூஸ் பண்ணலாமான்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ டே டு டேயில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இல்லை ஸ்போர்ட் மோட்டை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இதுலேயும் ஒரு சில பஞ்சாயத்துகள் இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப குண்டுங்குழியமாக இருக்க ரோட்டில் வண்டி ஓட்டு போனீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும். ஒரு சில ஃபிட்னஸ்லாம் அதில் வந்து 2-3 ஃபிட்னஸ் தப்பாகவே டிடெக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா கையாட்டும் போது வாக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டிடெக்ட் ஆகும். பைக்கில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற ரோட்லலாம் போனீங்கன்னா, குண்டுங்குழியமாக இருக்கிற ரோட்லலாம் போனீங்கன்னா சைக்கிளில் போகிற மாதிரி டிடெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் பஞ்சாயத்தாக தான் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த வாட்ச் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் ரெடிட்டில் என்ன பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணேன்னா, உங்கள் வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாட்ச் ஹீட் ஆகுது, பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுது, சார்ஜ் நிற்கல, அதுவும் LTE வெர்ஷன்லாம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்க வாட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பஞ்சாயத்துகள்லாம் பார்த்தேன். ஆனால் என் வாட்ச்லேயும் அந்த பஞ்சாயத்து ஏற்படல, என்னோடய கொலீக் வாட்ச்லேயும் அந்த பஞ்சாயத்து ஏற்படல. என்னோடய கொலீக் வந்து வாட்ச் 4 LT யூஸ் பண்ணுறாரு. அவர் வாட்சில் நான் என்ன பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணேன், அவர் என்ன பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணார்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரொம்ப வந்து உங்களுக்கு கால்ஸ் வந்துட்டே இருந்துச்சுன்னா வாட்ச் ஹீட் ஆகுது. வாட்ச் ஹீட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீட்டு கூல்டவுன் சொல்லிட்டு ஒரு இதுவுக்கு அதுவே போகிறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ளைட் மோடில் போயிடுது. இந்த ஒரு விஷயம் வாட்ச் 4 LTயில் நான் பார்த்தேன். ஆனால் கிட்டத்தட்ட இந்த வாட்ச் நான் 1.5 மாதம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் ரெகுலராக ஃபோன் வரும், எனக்கும் ரெகுலராக மெசேஜ் வரும். நானும் எல்லா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். எனக்கெல்லாம் நீட்டு கூல்டவுன் வந்ததே கிடையாது இந்த வாட்சில். மேபி வாட்ச் 4 LTக்கு வந்த சாவக்கேடோ இல்லை சோதனையோ தெரில. பட் வாட்ச் 4 LTயில் இந்த பஞ்சாயத்து இருக்குது. ஆனால் வாட்ச் 4 நார்மல் வெர்ஷனில் இந்த பஞ்சாயத்து இல்லை. பேட்ரி லைஃப்பும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்செல்லாம் வந்து 1.5 நாள் வந்தால் பெரிய விஷயம். எனக்கெல்லாம் 1.5 நாள் தான் வருது.
இப்போ நான் இன்றைக்கி காலைல போகிறேன்னா நாளைக்கு ஈவினிங் ஃபார் ஷோர் கண்டிப்பாக நான் சார்ஜ் போட்டு தான் ஆகணும், இல்லை செத்து போயிடும். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் காலையில் ஒரு 7 o'clock நீங்கள் வாட்ச் எடுத்துகிட்டு போகிறீங்க, நைட்டு ஒரு 11 o'clock அந்த மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டு நீங்கள் பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 to 45% வந்து பேலன்ஸ் இருக்கும். மறுநாள் வந்து அதை வந்து அப்படியே கண்டினியூ ஆகும், அது ஈவினிங் வரைக்கும் வரும். இந்த வாட்ச் நம்ம ஏன் இந்த ப்ரைஸ் டேக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூர்லி சென்சார் அண்ட் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் தான். ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்னால் சும்மா அவன் சொல்கிற மாதிரி வந்து இந்த 2000-3000 வாட்சில் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. இது ரியலாகவே ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு குட்டி ஃபோனாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இதில் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கலாம், நெட் யூஸ் பண்ணிக்கலாம், வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, இன்டர்னல் மெமரி இருக்குது. அதாவது இது வந்து 1.5 GB ரேமு, 16 GB ரோமு. இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது Wear OS-ஓட வரது. One UI 5.0 ரன் ஆகுது. அதுவும் இல்லாத இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அப்டேட்டில் அதான் One UI 5.0 அப்டேட்டில் கார்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி சாம்சங் பேவும் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எனி கார்டு நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட்டில் போயிட்டு நீங்கள் டேப் அண்ட் பே பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதை பற்றின வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அது பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, பைக்கில் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இந்த வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு டைமும் நீங்கள் ஃபோன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபோன் கால் பேச முடியும், ஆர்டினரி வாட்ச் மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபோன் கால் பேசும்போது நான் ஒரு சில விஷயத்தை பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணேன். இது ஃபோன் கால் பேசுறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எமர்ஜென்சி கேசஸில் ஓகே, பட் இருந்தாலும் இதில் வந்து இது ஃபோன் கால் பேசுறதுக்கு மட்டும் வாங்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஏன்னா கால் குவாலிட்டி கேவலமாக இருக்கும். அது ஒன்று வந்து பஞ்சாயத்து. ஆஸ் யூஷுவல் நீங்கள் இதில் ரஃப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா சாம்சங் ஃபோன் மாதிரியே சாம்சங் வாட்சும் லேக் அடிக்கும். அது ரியலாகவே நடக்கிறது. ஏன்னா நான் Flip 3 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். S22 Ultra யூஸ் பண்ணும்போது கூட எனக்கு லேக் ஆச்சு ஒரு சில விஷயத்தில். பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் சாம்சங்கில். அதனால் இதுலேயும் இந்த வாட்ச்லேயும் வந்து அதை நம்ம எதிர்பார்க்கலாம். அது வந்து சாம்சனுக்கான விதிவிலக்கா, அதனால் தாராளமாக எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த வாட்சை வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ரக்கர் டைப்பில் தான் யூஸ் பண்ணேன், ஃபிட்னஸ்க்காகவும் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபிட்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலைல வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், ஜாக்கிங் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் கூட இதில் நல்லா தான் இருக்குது. ஸ்டெப் கவுண்ட் கரெக்டாக இருக்குது. நீங்கள் அதர்வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்டெப் கவுண்ட் கரெக்டாக இருக்குது. சாம்சங் வாட்சில் இன்றைக்கி வரைக்கும் ECG கிடையாது. இப்போ தான் சாம்சங் பேவே கொண்டு வந்திருக்காங்க. ECGக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரில. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு என்ன இதில் இருக்குன்னா, வாட்ச் பேச்சஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் எனி வாட்ச் பேச்சஸ் ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனா ஆப் தேவைப்பட்டாலும் ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வாட்ஸ்அப் உங்களுக்கு வர மெசேஜஸ், எனி மெசேஜஸ் உங்களால் ரிப்ளை பண்ண முடியும். வாட்ச்லேருந்து ரிப்ளை பண்ணலாம், அதாவது நீங்கள் டைப் பண்ணி ரிப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது எல்லாத்தையும் கொட்டி குவிச்சு ஒரு குட்டி ஃபோனாக கொடுக்கறது தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச். நீங்கள் ஆப்பிள் வாட்சில் என்னெல்லாம் பண்ணலாமோ அது எல்லாமே இதில் பண்ணலாம். ஆப்பிள் வாட்சில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதில் பண்ண முடியாதுன்னா அதில் ECG பண்ணலாம், இதில் ECG எடுக்க முடியாது. பட் இது எல்லாமே மெடிக்கல் ரெஃபரன்ஸுக்கு யாரும் எடுத்துக்க போகிறதில்ல, அது மாதிரி இதுவும் எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ எத்தனை பேர் அதில் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில. இதில் ஹார்ட் ரேட் இருக்குது, நம்ம எத்தனை நாள் எத்தனை பேர் பார்த்தோன்னு தெரில. இதில் வந்து வாட்ச் பேசஸில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறதுனால அடிக்கடி பார்க்குறதா இருக்குது, அவ்வளோதான். இதில் கொடுத்துருந்தாலும் நம்ம அது ரெகுலர் டைமில் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம பார்க்குறது என்ன, டைம் பார்ப்போம், மெஜாரிட்டி டைமில் டைம் பார்ப்போம், ஒரு சில டைமில் ஃபிட்னஸ் பார்ப்போம். இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் அந்த வாட்ச் ஒர்த்து தான். ஸோ 7500 ரூபாய்க்குள்ளே ஒரு வாட்ச் வாங்கணும், அதாவது 7500 தான் என் பட்ஜெட். அதுக்கு கீழே ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். இது கூட காம்படிஷனாக இருக்கிறது அமேஸ்ஃபிட் மட்டும்தான் இருக்கும். அமேஸ்ஃபிட்டில் BIP 5 தான் கிடைக்கும் 7500 ரூபாய்க்கு. மற்றபடி GTR பழைய மாடல்லாம் கிடைக்கும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது செம்ம ஒர்த்தான வாட்ச்சு, ஒரு பிராண்ட்லேருந்து வர வாட்ச்சு. ஸோ அதுதான் மெயின் விஷயம். நீங்கள் வந்து தாராளமாக இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 3-4 வருஷத்துக்கு தாராளமாக இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு மோர் தென் கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி ஸ்டாப்புக்கெலாம் பஞ்சாயத்து கிடையாது, 22mm ஸ்டாப் தான். ஸோ நீங்கள் எனி ஸ்டாப் நீங்கள் வந்து கடையில் வாங்கி போட்டுக்கலாம், லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கும், தாராளமாக வாங்கி போட்டுக்கலாம். அவ்வளோதான் நான் இந்த வாட்சை வந்து யூஸ் பண்ணதுலேருந்து நான் பார்த்தது. ஸோ இந்த வாட்சை பற்றி உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய யூனிட்டில் எந்த பஞ்சாயத்துமே இல்லை, என் வாட்ச் ஹீட் ஆகலை, நல்லா சார்ஜ் நிற்கிது. இப்போ இந்த வாட்சில் குறையே இல்லையான்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். குறை இருக்குது. அது என்னென்னா, நான் இது சார்ஜிங் ஆகிற டைம் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. அரௌண்ட் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் இது ஃபுல் சார்ஜ் ஆகுது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். பட் One UI 5ல் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த சார்ஜிங் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு அதுவும் பெரிய விஷயமா தெரில. ஏன்னா நான் வந்து டெய்லியும் வந்து இப்போ நான் காலையில் போகிறேன்னா நைட்டு வந்து சார்ஜ் போட்டுருவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா கட் ஆஃப் ஆகிடும். அதனால் வந்து அந்த பிரச்சனை கிடையாது. எனக்கு அது பிரச்சனையாகவும் தெரியல.
திருப்பி மறுநாள், ஏன்னா ஒன் டே தான் இந்த வாட்ச் சார்ஜ் நிற்க போகுது. ஸோ அதனால் வந்து அதை பற்றி நான் கவலைப்படவும் போகிறதில்ல. நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னா வாட்ச் 5 போய்க்கலாம். பட் வாட்ச் 5 இப்போதைக்கு ஆஃபர் இல்லை. மேபி நெக்ஸ்ட்டு பிக் பில்லியன் டேஸில் அது 10,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்ச் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதனா இந்த வாட்சை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் எதனா விட்டுட்டு இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.